வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மதன் கௌரி சேனல்ல இருந்து பாண்டிச்சேரி இஷ்யூ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பாண்டிச்சேரியில் ராக் பீச்சில் மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ள பல இடங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இன்னைக்கு காலையில இருந்தே நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை காணாமல் போகி 3-4 நாள் கழிச்சு கடைசியில் கண்டுபிடிக்கிறப்போ அந்த குழந்தை வந்து ஒரு வேஷ்டியில் சுற்றி சாக்கு பையில் ஒரு சாக்கடையில் சடலமாக எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்குது. எனக்கு நிறைய பேர் நிறைய மீம்ஸ் அனுப்பிச்சு பேச சொல்லிட்டு இருந்தீங்க. அதை நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பட் அதில் நிறைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் சேர்ந்தே பரவிட்டு இருக்குது. போலீஸ் ஒன்று சொன்னாலும் இன்டர்நெட் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாத கதையெல்லாம் நிறைய கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு சோகமான விஷயம். ஆனால் ஆக்சுவலாக என்னென்ன நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுங்கிறத மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு, அது கூடவே ஜார்க்கண்டில் ஒரு கப்புள், ஓகேவா, அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கப்புள், வேர்ல்டு ஃபுல்லான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி பைக்கில் ட்ராவல் பண்ணிருக்கிற கப்புள், அவங்களுக்கு ஜார்க்கண்டில் நடந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனை. அண்ட் மூணாவது, தமிழ்நாட்டில் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் வந்து மக்கள் இருக்கிற பகுதிகளிலே வந்து போலீஸ் வந்து இந்த NCB நார்கட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, எல்லாரும் போய் பிடிக்கிறப்போ கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து போதைப் பொருள் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேச்சு நியூஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. இந்த 3 பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். Let's get started. எப்படிங்க எல்லாம் கரெக்டாக இப்போ தான் Hello தெரியுது. everyone. நான் மதன் கௌரி. And hello my dear MG squad. ஒரு உயிர் போய் எதனா நடந்தாதான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கண்டுபிடிக்க அப்படின்னு முடியும். பார்த்தீங்கன்னா, நான் பாண்டிச்சேரியிலேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். அந்த குழந்தை வந்து 2ஆம் தேதி February அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து அவங்க அப்பா டிரைவர், அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லிடுறேன். அவங்க அப்பா டிரைவர், அப்புறம் அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க. பாண்டிச்சேரியில் ஒரு 150 வீடு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரொம்ப கூட்டமான பகுதி, ரொம்ப இந்த யாருமே இல்லாத பகுதியெல்லாம் கிடையாது, நல்ல மக்கள் வாழக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். 150 வீடுகளில் ஒரு வீடாக அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட குழந்தை வந்து 2ஆம் தேதி விளையாட போன குழந்தை வந்து திருப்பி வரல. சாயங்காலம் ஆச்சுன்னா விளையாட போகிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். அந்த 2ஆம் தேதி வரல அப்படின்னு, மார்ச் 2ஆம் தேதி வரலன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம். என்னடா குழந்தைய காணோன்னு சொல்லி அம்மா வந்து பதறிட்டு இருக்காங்க. அப்போ கணவன் வந்தோடனே கணவன்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தைய காணோன்னு. 2 மகள்கள், 2வது குழந்தை, சின்ன குழந்தைய காணோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைய காணோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே வந்து தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. சொந்தக்காரங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சுற்றி இருக்கிற வீட்டிலலாம் வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இமீடியட்டாக அங்கே இருக்கிற CCTV எல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அந்த குழந்தை போச்சு வந்துச்சுங்கிறத ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கிற வீட்டிலலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வீடு வீடாக போய் செக் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிற கப்போர்டு வரைக்கும் திறந்து பார்க்குறாங்க. ஏன்னா குழந்தை கரெக்டாக எங்கனாலும் இருக்கலாம். ஒரு வீட்லேயுமே கப்போர்டெல்லாம் திறந்து பார்த்து, பரணெல்லாம் தேடி பார்த்து எல்லாம் பார்க்குறாங்க. குழந்தை இன்னும் கிடைக்கல. 1 நாள் 2 நாள் ஆகுது, 2 3 ஆகுது. அப்பா அம்மாவோட பதட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும். ஒரு குழந்தைய பெற்ற அப்பாவோட அம்மாவோட நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. நாளாக இன்னும் கைவிட்டு போகுதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு நல்லது நடந்துராதாங்கிற ஒரு ஏக்கம், அது ஒரு நரக வேதனை தான். அதுக்கு நடுவில் 4-5 நாள் ஆனதுக்கப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டிட்டாங்க. பொதுமக்கள், பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள், இந்த மாதிரி எங்கள் ஊரில் நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி மக்களே வந்து டைரெக்டாக உள்ளே இறங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கூட்டம் சேர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியுது இதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. ஆனால் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஏக்கம். பட் அதான் நடந்துச்சு கடைசியில். எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு இதான் நடந்திருக்குன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் மாதிரியே போயிட்டுருக்குது. கடைசியில் அவங்க வீட்டுக்கிட்டேயே ஒரு சாக்கடையில் ஒரு சாக்கு பை கிடைக்குது. அந்த சாக்கு பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் வேஷ்டியில் அந்த குழந்தை வந்து கை கால்லாம் கட்டி போட்டு கிடக்கிறத பார்க்க முடியுது. அந்த தந்தையோட நிலைமை வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அப்பா வந்து கதறி அழுகிறாங்க, அவங்க அம்மா கதறி அழுகிறாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசுகிறாங்க. 20 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக கொடுக்கப்படுது. உடஞ்சி போன அந்த மனுஷன் திருப்பி ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த குழந்தையோட உடலை வந்து கூராய்வுக்கு அப்புறம் வாங்கணும்னு நினைக்கிறப்போ அவங்க சைன் போடுறாங்க. சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களாம், என்னை கேட்டு நீ எப்படி சைன் போட, என்னை கேட்காம நீ எப்படி சைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவனோட அந்த அப்பாவோட சண்டை போடுறாங்க. ஒரு குழந்தைய இழந்த ஒரு அப்பா வந்து அந்த நேரத்தில் அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்சிபிளாக, ப்ராக்டிக்கலாக எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இது எல்லாமே வந்து அவருக்கு எவ்வளோ தெளிவாக ஞாபகத்தில் இருக்குன்னு கூட தெரியலை.
ஒரு உடஞ்சி போன மனுஷன். அவருக்கு என்ன பண்ண முடியுமோ அது தெரியுது. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கும் அவருக்கும் நிறைய சண்டை அங்கங்கே வருது. நீ எதுக்கு 20 லட்ச ரூபா வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்ட, நீ எதுக்கு வந்து குழந்தையோட உடலை வாங்குறதுக்கு சைன் போடுற அப்படின்லாம் சொல்லிட்டு அவருக்கும் நிறைய சண்டை வருது. எல்லாத்தையும் தாண்டி இது பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். அதில் யார் இதெல்லாம் பண்ணாங்கங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான கேள்வி. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 பசங்களோட ஃபோட்டோவை போட்டுட்டு இவங்க தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்குது. போலீஸ் சத்யம் டிவியில் பேசின ஒரு பர்டிகுலர் நியூஸ் பார்க்குறப்போ அவங்க இருந்துக்கிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, அந்த பசங்க யாருன்னே எங்களுக்கு தெரியலை, ஆனால் அவங்களுமே பசங்க, நீங்கள் இப்படி ஒரு நியூஸ் போட்டு அவங்களோட ஃபோட்டோவை போடுறப்போ அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க இன்டர்நெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைட் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யார் தான் இதெல்லாம் பண்ணாங்க, அவங்க இல்லை அந்த சின்ன பசங்க இல்லைன்னா யார் இதை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணது சின்ன பையன் தான், பட் அவங்க கிடையாது. கருணாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பையன். அந்த பையன் வந்து இந்த குழந்தைய வந்து ஒரு 19 வயசு பையன் இந்த குழந்தைய வந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைய வந்து அன்னைக்கு தான் பார்க்குறான். உன்னைக்கிட்ட இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த வீடை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மது பாட்டில்கள்லாம் கிடக்குது. அந்த வீட்டில் வச்சு இந்த பையன் வந்து அந்த பொண்ணை எல்லா தொல்லையும் பண்ணியிருக்கான். அதில் அந்த வீட்டில் வந்து ஒரு 59 வயசு நபரோட வீடு தான் இது. அவருமே வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாரா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து இப்போ தேடப்பட்டு இருக்குது. பட் அவரை பிடிச்சிட்டாங்க, 2 பேருமே பிடிச்சிட்டாங்க. அந்த பையன் வந்து அங்கேயே இதில் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கத்துறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அந்த குழந்தையோட உயிர் எடுத்துட்டு சாக்கு பையில் போட்டு டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் போலீஸ் கூட தேடிட்டு இருந்ததில் இந்த பையன் ஒரு முக்கியமான ஆள். போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ தெரிய வந்திருக்குது. அண்ட் ஓகே, நான் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் பேசலை. நான் வந்து ஆக்சுவலாக நியூஸில் வர்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இவன் வந்து போலீஸே ரீடைரக்ட் பண்ணி விட்டு குழப்பிட்டு இருந்திருக்கான். பட் ஃபைனலி அவனும் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நபர் 59 வயசு நபர், அவருமே வந்து இதில் இருந்திருக்காரா இல்லை இடம் மட்டும் கொடுத்துருக்காரான்னு சொல்லிட்டு அவரையுமே பிடிச்சிட்டு போய் இப்போ போலீஸ் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து இப்போ அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து பேசின ஆடியோன்னு ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருந்துக்கிட்டு எல்லாம் கஞ்சா அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது வந்து நம்மளால் கேட்க முடியுது. அவங்க அப்பா பேசிக்காக இது அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஊரில் வந்து குழந்தைங்க கடத்தப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வதந்தி பரவிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம டீபங்க் பண்ணிலாம் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு நடுவில் இப்படி ஒரு விஷயம் வேறு நடந்திருக்கிறது வந்து கண்டிப்பாக பெற்றவங்களோட மனசுக்குள்ளே கொஞ்சம் புளிய கரைக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம், நிறையவே கரைக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ட்ராவலர்ஸ் 2 பேர் அவங்களோட கணவனை அடித்து போட்டு அந்த மனைவியை வந்து 7 பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 பேர் சிக்கிட்டாங்க, இன்னும் 4 பேர் வந்து தேடப்பட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் அவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. இது ஒன்று நடந்திருக்குது. அண்ட் 3வது தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் வந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் பார்க்க முடியுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்குது. போதைப் பொருள்னு சொல்கிறப்போ கஞ்சா இல்லை, அவங்க பேசுகிறதெல்லாம் மெத்து கொக்கைன்கிற மாதிரி போதைப் பொருட்கள். இதெல்லாம் வந்து உலகத்தோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட், மனிதனை வந்து லிட்டரலாக குரங்கா மாற்றக்கூடிய போதைப் பொருட்கள். இதெல்லாம் வந்து மில்லிகிராமில் கன்சியூம் பண்ணால் நாள் கணக்கில் போதையாக இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள். இவங்க சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ புழக்கமாக இருக்குங்கிற அளவுக்கு அவ்வளோ இது கையில் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் வந்து பிடிக்கப்பட்டு இருக்குது. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் வந்து இதெல்லாம் நம்ம பேசணும்னா உடனே இது இந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான், அந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான், எதிர்த்து பேசுகிறான், கூட பேசுகிறான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வருங்கிறதுனால தான் எலெக்ஷன் அப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்கு நான் ரொம்ப பார்த்து பேசுவேன். பட் எண்ட் ஆஃப் த டே மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ பயப்படுறாங்கங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவோமே, இதெல்லாம் நடங்கிற 3 ஸ்டேட்டை பார்ப்போம். ஜார்க்கண்டில் ஒரு ரீஜனல் பார்ட்டி பவரில் இருக்குது, தமிழ்நாட்டில் வேறு ஒரு ரீஜனல் பார்ட்டி பவரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் வேறு ஒரு நேஷ்னல் பார்ட்டி அலையன்ஸில் பவரில் இருக்குது. ஸோ 3மே வந்து வேறு கட்சி. நான் எந்த கட்சிக்கும் சார்பாவோ அப்போசிங்காவோ பேசலை. இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் இந்த பிரச்சனைகள் இருக்குது, இப்போவும் இந்த பிரச்சனை இருக்குது. இதை நம்ம எங்கேயாவது ஒரு மனிதர்களாக ஒரு சொசைட்டியாக நம்ம மாறலைன்னா இனிமேலும் இந்த பிரச்சனை இருக்கும். இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. கொடுக்கலாம், கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ அந்த டென்ஷன் இருக்குது, என்னன்னாலும் பண்ணலான்னு தோணும். பட் அது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் வந்து தண்டனைக்கு பயப்படுறான் அப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் இது இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லை? மிடில் ஈஸ்ட்டில் இது இருக்குது, அதனால தான் அந்த தண்டனைலாம் கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ தண்டனையும் தாண்டி பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது போக நீங்கள் மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 150 கண்ட்ரி இருக்குது. ஒரு 30 கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விட்டுருங்க. இது 150 கண்ட்ரிஸ் இருக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனைகள் இல்லையா? அப்போ அங்கெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு நிறைய தவறுகள் நடக்கிறது கிடையாது? எல்லா கண்ட்ரிலையும் தப்பு நடக்குது, இந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியறது கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொசைட்டியாக நம்ம மாற வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த நரி சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. பெண்கள் பவர், எம்பவர்மெண்ட் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மென்டாலிட்டியே இருக்குல்ல, ஒரு
ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அது எங்கேருந்து வர ஆரம்பிக்கலாம்? மேபி ஒரு சின்ன இடத்துல ஒரு 19 வயசு பையனுக்கு என்னங்க பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துற போகுது? அதெல்லாம் அந்த கருணாசுங்கிற பையன் 19 வயசு பையன். மேபி ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கிறப்ப பேசிகிட்டு இருக்கப்போ இப்படி ஏதாவது பேசுகிறத சும்மா கலாயாக கண்டுக்காமல் போகிறது, சிரிக்கிறது, ஒரு ஜோக் என்கரேஜ் பண்ணுறது. பட் எதாக இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்லணும்ல. பேசிகிட்டு இருக்கப்போ ஒருத்தவங்களோட காஸ்ட்டை பற்றி பேசுகிறதோ, ஒருத்தவங்களோட ரிலீஜனை பற்றி பேசுகிறதோ, ஒருத்தவங்களோட ஜெண்டரை வச்சு பேசுகிறதோ, அதெல்லாம் தப்புனா தப்புன்னு சொல்லணும்ல. எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஐ திங்க் பிஃபோர் 3-4 டேஸ் ஒரு வீடியோவில் வந்து நான் மும்பை போயிட்டு வந்த ஒரு வீடியோவில் அங்கே ஒரு பொம்பளை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து ரொம்ப கேஷுவலாக எந்த கான்ஷியஸும் இல்லாமல் நான் பேசின ஒரு வார்த்தை. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோவில் மதன் நீ பொம்பளைன்னு சொன்ன அது வந்து ஒரு மாதிரி டிஸ்ரிகார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை. நீ சொன்ன ஸ்லாங் இருந்துச்சு, அது பண்ணாதேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. ஐ டுக் தட் வெரி சீரியஸ்லி. நான் ரொம்ப கான்ஷியஸாக அந்த மாதிரி எங்கேயுமே யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற சொசைட்டியில் வந்து ஆண்கள் வளர்க்கப்படுற விதத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி பேசணும், எது தப்பு எது சரின்னு சொல்லப்படாமல் தான் வளர்க்கப்பட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் இஸ் நாட் பீயிங் டோல்டு. அப்போது ஒரு சொசைட்டியாக நம்ம மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சொசைட்டியாக இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேஸ். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இருக்கும். பட் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ், ரைட்? ஒரு சொசைட்டியாக தானே இது நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்ஸ்ல இது நடந்தது இல்லையா? 100 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது இல்லையா? எப்போவுமே இது நடந்துட்டு தான் இருந்திருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம மாறணும், இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னா முதல்ல ஆண் பெண் ஈக்குவல். முதல்ல இதுவே நம்ம ஊரில் ப்ரூவ் பண்ணுறது பெரிய தலைவலியாக இருக்குது. இன்னமும் நிறைய பேர் வந்து நான் ஆண் நீ பெண் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியிலே இருக்காங்க. மனுஷன் ஆண் பெண் மனிதர்கள், அவ்வளோதான். 2 பேரும் ஈக்குவல். உனக்கு வர அதே ரத்தம் தான் இங்கேயும் வருது. உனக்கு வந்தால் உனக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு நடுவில் இந்த அனிமல் மாதிரி 4 படங்கள் போகிற போக்கில் எதுக்கு மதன் அடிக்கிறது? நல்ல கிராஃப்ட்னு கேட்டிங்கன்னா நல்ல கிராஃப்ட் தான். பட் க்ளோரிஃபை பண்ணுற கான்செப்ட் தப்பாக இருக்குது. என்னனாலும் பண்ணலாம், யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட சினிமா, ஒருத்தன் என்னனாலும் பண்ணலாம், அவன் வந்து பிடிபடவே மாட்டான், அவன் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடுவான். இப்போ மீம்ஸ் கூட வந்துச்சு, போலீஸ் இன் மோஸ்ட் ஆஃப் தமிழ் கேங்ஸ்டர் மூவிஸ் அப்படின்னு போட்டு. அங்கே எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. என்னனாலும் பண்ணலாம், எஸ்கேப் ஆகிடலாம். படம் ஃபுல்லாக ஒரு போதைப் பொருளையோ இல்லை வந்து யாரையாவது இழிவுபடுத்துறதையோ க்ளோரிஃபை பண்ணிவிட்டு கிளைமேக்ஸில் மட்டும் ஹீரோ வந்து அடிச்சு கேட்டா என்னடா இது? எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒருத்தனை? அப்போது ஒரு சொசைட்டியாக நம்ம வந்து இந்த இடத்த போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணாமல் சுற்றி இருக்கிற இடங்கள்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கேங்கே எடுத்துக்கோங்க. நம்ம எத்தனை பேர் வந்து ஒரு பொண்ணை ஈக்குவலாக பார்க்குறோம்? நம்மளோட கேங்கில் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக ஒருத்தனாவது இருப்பான் ஃபிகரு, இதுவா அது அந்த மாதிரி பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சொசைட்டியாக நாளைக்கே கண்டிப்பாக எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, நாளைக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இப்படி யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து பப்ளிக்காக வச்சு அடிப்பாங்கன்னு. அதுக்கடுத்து அவன் பண்ணாமலாம் இருப்பான். அதை எப்படி எஸ்கேப் ஆகி பண்ணுறதுன்னு ஒருத்தன் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ சொல்யூஷன் வந்து தண்டனைகளில் மட்டும் இல்லை. தண்டனை கடுமையாக்கப்படணுங்கிறது தனி விஷயம், அதை நம்ம செப்பரேட்டாக பேசுவோம். பட் சொல்யூஷன் லாங் டேர்ம் இதுதான் சரியான வழிங்கிறது வந்து அங்கே இல்லை. சரியான வழி வந்து தப்புங்கிறத ரியலைஸ் பண்ண வைக்கிறது. அது எங்கேயோ இருக்கிறது ஒன்று இருக்கட்டும், வீட்டில் வளர்க்குறப்போ சொல்லி வளர்க்குறது, சொந்தக்காரங்க கிட்ட பேசுகிறப்போ சொல்கிறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப பேசுகிறது, குழந்தைங்க கிட்ட சொல்கிறப்ப பேசுகிறது, இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. அது உங்களோட குரூப்ஸில் போய் சேரும்னு நினச்சிங்கன்னா, இப்போ கடைசியாக பேசின ஒரு போர்ஷன் இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள், உடனே ஒரு பொண்ணை வந்து ஸ்லட் ஷேம் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே முக்கியம். இது எல்லாமே வந்து மனிதர்களாக பார்க்க தோணுது. ஈக்குவல்ஸுங்கிறதுக்கு வந்து எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பண்ணாமல். ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் நினைக்குது பாலிடிக்ஸில் கடைசியில் ஆள் கிடைக்கலன்னா ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட ரிலேட் பண்ணி பேசுறது தானே நம்ம ஊர் பாலிடிக்ஸில் இன்னும் நடந்துட்டு இருக்குது. சண்டை போடுறதுக்கு வெப்பன் இல்லைன்னா கடைசியில் ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துடுறது. நம்ம அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதே சொசைட்டியை சார்ந்த மனிதர்களாக தானே இருக்கும். அப்போ சம்வேர் தி ஸ்டாப்ஸ். அதே ஒரு பையன் இருக்கட்டுமே, ஒரு பையன் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாகாது. ஆனால் ஒரு பொண்ணு பண்ணால் லட்சியம் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதெல்லாமே எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணப்படணும். ஒரு சொசைட்டியாக நம்ம மாறணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு, அதுக்கும் பாண்டிச்சேரி கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் தப்பு பண்ணுறவங்க தப்புன்னே தெரியாமல் இல்லை எஸ்கேப் ஆகிடலாம், நம்மளுக்கு என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. அவங்களா அதை ரியலைஸ் பண்ணணும். எம்ஜிஆர் சொன்னால் அதே பாட்டு தான், திருடனா பார்த்து திருந்தலைனா திருத்தவே முடியாது யாரையுமே. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அதை நிறுத்தவும் முடியாது. ஒவ்வொருத்தனும் ரியலைஸ் பண்ணும். ஒரு அவேக்கனிங் கால் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஷேர் மேக்ஸிமம். பாய். கடைசியாக வந்து சொன்னார், திருந்தனாய் பார்த்து திருந்தாவிட்டால். அது வந்து அந்த திருடனுக்கு அந்த அளவுக்கு என்ன ஒன்று கிடச்சா தானே திருந்துவாங்க. இப்போ அவங்கள பார்த்து பயம் போன மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா என்ன பண்ணாலும் வெளியே வந்துடுறாங்க. அந்த ஒரு அது அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம என்னன்னா பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம், பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுது. இது வந்து தண்டனை வந்து கடுமையாக்கணும். இவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து திரும்ப அந்த மாதிரி ஒருத்தனுக்கு வந்து அந்த தாட்டே மூளைக்குள்ளே வரக்கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது. அப்படி இருக்கணும் தண்டனை. அதுவும் உடனே நடக்கணும்.
இதை டிலே பண்ணி வாய்தா போட்டு அப்படியே இழுத்து 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 அது அவ்வளோ பெருசாக்கி அதுலேயே அவன் பாதி செத்து போயிடும். இப்போ ஒரு கிழவன்றோம், அவனுக்கு என்ன வயசு இப்போ இருக்கும், நீங்கள் தண்டனை இழுக்க அவனே செத்துருவான். நீங்கள் தண்டனை கிடைக்கிறதுக்குள்ள அவங்களுக்குலாம் எப்படி இருக்கணும்னா மரண வலி அப்படியே தெரியணும். ஏன்டா உயிரோட இருக்கோம், நம்ம செத்துடலாம் இதுக்கு அப்படின்னு தோணணும். அந்த அளவுக்கு இருக்கணும் தண்டனை. அதுதான் அவனுக்கு கிடைக்கும். ஒரு பொண்ணு ஒரு குழந்தைங்க அது பட்ட வேதனைக்கு அவனுக்கு 2 பேரும் கண்டிப்பாக ஒரு குற்றவாளியாக இருந்தால் அவன்லாம் வந்து மரணத்தோட பெரிய தண்டனையாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு நாளும் என்ன சொல்றது, அந்த வாழ்ற அந்த ஒரு செகண்டும் அவனுக்கு நரகமாக இருக்கணும். அப்படி இருக்கணும். ஏன்னா ஒண்ணுமே அறியாத ஒரு குழந்தை உயிரை விட்டுருக்கு. இது எல்லாம் பண்ணவன் வந்து பொறுமையா லேட்டா எல்லாத்தையும் நல்லா தின்னுட்டு நல்ல ஜெயிலுக்குள்ள பல இயர்ஸ் கழிச்சு போய் ஒரு மரண தண்டனை கொடுக்கறது அது நியாயமே இல்லைல்ல. இப்போ அவனுக்கு வந்து அப்பவே உடனே தண்டனை கொடுக்கணும். அந்த ஒரு நாள் ஃபுல்லா நரகனா என்ன வலினா தெரிஞ்சு அவனுக்கு அந்த ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போதான் அது பிரச்சனை நடக்குதானா வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போதான் அதை பற்றி பெருசாக பேசுகிறோம். இப்போ இந்த பைக் ரைடில் அவங்க நார்த் இந்தியாவில் ஒன்று போச்சு, அது இப்போதான் நடந்துச்சு. என்னடா அது இந்தியாவுக்கே ஒரு அசிங்கம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமுக்கு திரும்ப இது பாண்டிச்சேரி, அடுத்து இன்னொரு ஊரில் இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியல. கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைம் வரப்போ தான் இந்த நியூஸில் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கலையா? ஏன் அதெல்லாம் பற்றி பெருசாக பேசுனீங்க? எங்கள் ஊரில் நடந்திருக்கு. காலேஜ் பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஒரு வாத்தியார் இதே மாதிரி தான் டியூஷனுக்கு அனுப்பின பொண்ணு கை வச்சுருக்காங்க. அதை பற்றிலாம் பெருசாக நியூஸ் இல்லை. சின்ன பேப்பரில் குட்டியாக நியூஸ், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றுமே பேசலை. வருஷம் எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போல்லாம் அந்த சீரியஸ்னஸ்ஸே இல்லை. இந்த எலெக்ஷன் வரப்போ தான் இது மீடியாவில் பெருசாக பேசி இது இவ்வளோ பெருசாக இப்போயாவது நடக்குதேன்னு சந்தோஷம். ஆனால் இது வந்து எல்லா டைம் நடந்திருந்தா இது இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்காது. இன்னைக்கு இந்த குழந்தை மேலே கை வச்சிருக்க அந்த வேண்டியது இருந்திருக்காது. அந்த தண்டனைலாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பெருசாக இருந்திருந்தா இது இன்னைக்கு நடந்திருக்காது. அந்த குழந்தைக்கு என்னங்க வயசு இருக்கும்? அது ஃபியூச்சர் கூட ஒன்றும் பார்க்கல. அதுக்குள்ள அதுக்கு அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு மரணம். அது ஒரு குழந்தைக்கு இவ்வளோதான், நீ இவ்வளோதான் ஆயுசு உனக்கு, நீ சாவு அப்படின்னு ஒருத்தன் எப்படி தீர்மானிக்கிறான்? அவனுக்கு எப்படி அந்த உரிமை வந்துச்சு? எவ்வளோ தைரியம் அது வரும்? அதுவே ரொம்ப கோபமா இருக்கு. அவன் யாரு அதை தீர்மானிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை உடனே கொடுக்கணும்? அதுதான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு ஞாபகம். ஏன்னா இப்போ இது வந்து இதுக்கு ஒரு 20 லட்சம் கொடுத்துட்டோம், இது ஒரு ஆறுதலாக இருக்கும். எப்படிங்க ஆறுதலாக இருக்கும்? ஒரு குழந்தைங்க அதோட உயிரே போயிருக்கு. ஒரு அப்பா அம்மாவோட வேதனை இதெல்லாம் வந்து அந்த பணம் சரி கட்டிடுமானா எனக்கு தெரில. அந்த தண்டனைங்க அந்த பெருசாகவும் நான் அவனுக்கு நடக்கிறப்ப தான் நீங்கள் சொல்கிற அந்த ஆறுதல்ன்றதே அவங்களுக்கு வரும். நீங்கள் கொடுக்குற அந்த பெரிய தண்டனை, அந்த வர்ண வழி அவன் வந்து பட்டிருக்கான் அப்படின்ட்டு அதுதான் உங்களுக்கு சின்ன ஆறுதலாகவே இருக்கும். இது வந்து தெரியல. என்ன சொல்றது, அந்த இஷ்யூ நடக்கும்போது உடனே அந்த விசாரணையாவது சீக்கிரமா நடக்கலாம். இந்த 5 டேஸ்ங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. கொஞ்சம் சீக்கிரம் அது விரைவாக அந்தையாவது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி சீக்கிரம் தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஒன்று அவங்க கையிலேயே சொல்ற மாதிரி ஒப்படைக்கலாம். ஏன்னா அது அவங்க குழந்தை, அவங்க அவ்வளோ ஆசையாக கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. யாரோ வந்து கொல்லுவான், அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. பட் பாதிக்கப்பட்ட நம்ம வந்து அதை எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அதில் போலீஸ் வந்து தேடுறாங்க, பக்கத்திலே இருக்குங்க. 50 மீட்டரில் இந்த மூட்டையை பற்றி போட்டிருக்கான், அது கண்டுபிடிக்க முடியல. அந்த நாய் எடுத்துன்னு வந்திருக்காங்க, அது அங்கேயே தான் நின்று இருக்குது சுற்றி சுற்றி. அதுவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்றப்போ இப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்க மொத்த பேருமே இடமாற்றம் பண்ணிட்டாங்க. அது சிஎம் உடனே முடிவெடுத்தாருன்ட்டு அதெல்லாம் நியூஸ் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து எல்லாரையும் நம்பவே முடியாது. இப்படி இருக்கும்போது யார் பார்த்தாலும் ஒரு டவுட் வரும், ஒரு பயம் வரும். யாருக்கிட்டையுமே நம்ம போய் ஒரு சோஷியல் கனெக்டாக இருக்க முடியாமல் போயிடுமோன்றது பயம் வருது. எல்லாருமே தனித்து விடப்பட்டுருவோமோ, யாரையும் நம்பாம அப்படியே ஒன்று தனித்தனியாக அப்படி இருந்துருவோமோங்கிற அளவுக்கு பயம் வருது. ஏன்னா இப்போ இது வந்து போலீஸும் வந்து மனுஷங்க தானே, அவங்களும் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா, இப்போ ஒருத்தர் ஒரு சம்பவம் நடந்து அவங்களுக்கு 20 லட்சம் தரேன் 50 லட்சம் தரேன்றீங்களா, இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஒன்று பண்ணி எதனா ஒன்று பண்ணலாமே. புதுசான டெக்னாலஜி கொண்டு வரலாம், இதுக்காக எதனா ஸ்டெப் எடுக்கலாம், இதுக்கு எதனா டெவலப்மெண்ட் பண்ணலாம். இது இப்படியே இருக்கு, வருஷம் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு இது இல்லை அது இல்லை, இந்த ஃபெசிலிட்டி இல்லை, அதனால தான் எங்களுக்கு கண்டுபிடிக்க டிலே ஆகுதுன்றாங்க. அதில் எதனா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணலாமே. திரும்ப ஒரு பாதிப்பு உண்டாகிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல்ட்டு நீங்கள் பணம் கொடுக்கறதுல என்ன இருக்குது? இது மொத்தத்தையும் சேர்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணாலே இது நடக்காமையாவது இருக்கும்ல. அதுக்கு எதனா வழி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் இந்த போதைப்பொருள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணுற இவங்க தான் ஃப்யூச்சரில் நீ வரப்போகிறாங்க இருக்க போகிறாங்கன்னா அந்த ஃப்யூச்சரை நம்பி எப்படி நம்ம குழந்தைய வளர்க்குது? எதுக்காக வளர்க்குறோம்? வளர்த்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வருது. நாளைக்கு தான் ஃப்யூச்சர், இவங்களாம் தான் ஃப்யூச்சரில் இருக்க போகிறாங்கன்னா அப்போ இப்போ வளர குழந்தைங்க நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு அது இப்போலேருந்து தடுக்கணும்ல. அது இல்லாமல் அந்த பயம் இல்லாமல் மாறணும்ல. இப்போ குழந்தை பெற்றுக்கிறதே வந்து பாவன்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இப்படி ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு சொசைட்டி, ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு நாட்டில் நான் என் குழந்தைய பெற்று விடுறதே ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுக்கு சேஃப்டி இல்லை. அது என்ன ஆகும் அப்படின்னு தோணுது. இப்போ வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் இது நடக்கல, எல்லா ஊர்லேயும் நடக்குது அப்படின்னு என்னால் போக முடியும். என் ஊரில் என் நாட்டில் அது நடக்கக்கூடாது.
நாடுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது வந்து அங்க எல்லாம் தான் நடக்குது, இங்கேயும் அப்படி நடக்குதுன்னு அப்படின்னா எடுத்துட்டு போக முடியாது. அதுவும் இல்லாம மத்த வெளிநாட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க, "இந்தியா வந்து சேஃப்டி இல்ல. அங்க வந்து எங்க நாட்டு பெண்கள அனுப்ப கேவலம் அது. மாட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கு. அமெரிக்கா, பிரிட்டிஷ் அவங்க தான் அது சொன்னது. ஆனா, முன்னாடி ஒரு காலத்துல அந்த நாடு நமக்கு எவ்வளோ கொடுமை பண்ணுச்சுன்னு தெரியும். ஆனா, அவங்க நம்மள வந்து அப்படி அவங்கள்ட்ட சொல்றாங்க. பேச்சு வாங்குற அளவுக்கு ஆ. ஆயிடுச்சு. அது அது எவ்வளோ கேவலம் அது. இன்னும் எத்தன உயிர் போகுதுன்னு தெரியல. அடிக்கடி நம்ம வந்து ஜஸ்டிஸ் போட்டுட்டே தான் இருக்கோம். பேர் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா சொல்யூஷன் மட்டும் கிடைக்கவே இல்ல. இப்ப இது பார்த்தெல்லாம் என்ன இப்ப இந்த நியூஸ் கேட்டனே பாதி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய தான் போய் டார்கெட் பண்ண பாரு. இதுக்கு தான் உன்ன வெளிய போகடான்னு சொன்னது. நேரத்துக்கு வரணும்னு சொன்னது. இதுக்கு தான் உன்ன வெளிய அனுப்புறது இல்ல. இதுதான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்குது. நான் அந்த குழந்தைய தான் திரும்ப புஷ் பண்ணும். நான் ஒரு பேச்சுக்கு அது சொல்றேன். அந்த பயம் குழந்தை தான். ஒரு மெச்சூரிட்டி வந்து இப்படிதான் உலகம் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன ஏன் பெத்தன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்படி என்ன ரூம்குள்ள அடக்கி அது வச்சு ஏன் தப்பான்னு வளர்க்கறதுக்கு தான் கேட்கும்ல அது. அப்படி ஒரு கேள்வி கேட்டா நம்மலாம் என்ன பண்றது? தெரிஞ்சு ஏன் பெத்துக்கினா இப்படிதான் உலகம் இருக்குன்னு தெரியும். இவ்வளோ கேவலமா இருக்குன்னு தெரியும். குழந்தை பெத்துக்கிட்ட ஐடியா எடுத்தீங்கன்னு கேட்டா நம்ம என்ன பண்றது? ஸோ நம்ம தாங்க மாத்தணும். இந்த உலகத்த இங்க இங்க என்ன சூழ்நிலை இருக்கு? இத மாத்தாம சும்மா அந்த ஒரு பிஞ்சு குழந்தைய போயிட்டு நம்ம டார்கெட் பண்ணல. இப்போ வளர்ற பசங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்துருவோம். ஓகே. பட் இப்ப இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்துட்டு வர்றவங்க, அவங்கள எப்படி மாத்த முடியும்? அதுங்கலாம் வயசாயி ஆயிடுச்சு. அதுங்கள போய் நம்ம என்னன்னு மாத்தி எப்படி சரி பண்ண முடியும்? அதுக்கு ஸ்ட்ரிக்ட்டான தண்டனை வேணும். அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரிக்ட்டான அதான் தண்டனை வேணும். தண்டனை குடுத்தா மட்டும் தான் எல்லாம் மாறும். மத்தபடி நம்ம என்ன பேசினாலும் கேட்டா ஒண்ணுமே இல்ல. ம். என்னைக்கு அந்த பனிஷ்மென்ட் கரெக்ட்டா வருதோ, என்னைக்கு அவங்களுக்கு ஒரு பயம் வருதோ, அப்ப மட்டும் தான் இது சரியாகும். இப்ப இது தொடர்ச்சியா நடக்குதுங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு மெயினா நடந்துட்டே இருக்கு. இது சீக்கிரம் ஸ்டெப் எடுக்கணும். தண்டனைக்கு ரொம்ப கடுமையாகணும். அது சீக்கிரம் நடக்கும். ஏன்னா, இப்போ முந்தா நேத்து வந்து அந்த ஊசி மணி விக்கிற பெண்மணி வந்து ரோட்ல இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைய ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். தூக்கின்னு போய் உடனே அந்த போலீஸ் நல்ல வேளை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்ப அது கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா அந்த போலீஸ்க்கு அவ்ளோ பாராட்டு. அது பிடிச்சிட்டாங்க. சிசிடிவி கேமரா உடனே ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்டெப் உடனே எடுக்கிறப்ப அதோட பலன் எப்படி இருக்கு? உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்றப்ப எவ்வளோ பெருமையா இருக்கு. அந்த மாரி இந்த குழந்தைக்கு நடந்துருக்கூடாதா? அப்படின்ற மாரி அவ்வளோ ஏக்கமா இருக்கு. இந்த மாரி நடந்தா இந்த குழந்தையும் தப்பிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இப்ப நமக்கு அதுதான் வீடு எல்லாம் சுத்தி இத்தன பேர் இருக்கும்போதே நமக்கு இவ்வளோ ஒரு குழந்தைகள் நடக்குதுன்னா, இப்ப அவங்கள மாரி வீடு இல்லாதவங்களுக்கு எவ்வளோ நடந்திருக்கும்? எவ்வளோ குழந்தைகள் காணாம போயிருக்குன்னு கூட தெரியல. ம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்கும்போது. ஒரு பையன், சின்ன பையன் தான். அவன வந்து ஒரு பைக்லயும், ஒரு கார்லயும் வந்துட்டு இந்த மாரி சிப்ஸ் பாக்கெட் குடுத்து, ரூ. 50 காசும் குடுத்து, இந்த மாரி ஏறுப்பான்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேளை அந்த பையன் வந்து ஓடி வந்துட்டான். எஸ்கேப் ஆயி வந்துட்டு வீட்ல வந்து சொல்லியிருக்கான். ம். போலீஸ் வரைக்கும் போய், போலீஸும் சிசிடிவிலாம் செக் பண்ணாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நெறைய நடக்குது, கடத்திட்டு போகுறதுக்கு. ஸோ இப்ப இது வெளிய தான் நடக்குது. வெளிய தான் இப்படி அப்படின்லாம் இல்ல. இப்போ இந்த என்னது கூடுவாஞ்சேரியில இங்க ஸ்கூல்லயே நடந்திருக்கு. ஸ்கூல்ல 2 வாத்தியாருங்க. யூகேஜி குழந்தைங்க அது. அத கை வச்சிருக்கிறானுங்க. அப்ப எங்க தான் சேஃப்டி இருக்குன்னு பார்க்கணும்ல. இப்ப நம்ம எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு, எவ்வளோ பண்ண வெளிய இப்ப நீங்க வெளிய விளையாட விடுறனால தான் பிரச்சனைனா, ஸ்கூல்ல பாதுகாப்பா இருக்கும்னு நம்ம அனுப்பிச்சு விடுறோமே வாத்தியாருங்க நம்பி. அங்கேயும்ல இது நடக்குது. அப்ப என்னதான் பண்றதுன்றப்போ, அதுக்கு தான் சொல்றேன். இவங்க எல்லாருக்குமே பயம் வரணும். தப்பு செய்யணும்னு நெனைக்கிற அந்த இடத்திலேயே அவங்களாம் பயம் வரணும். பெண் குழந்தைங்க மேல, குழந்தைங்க மேல, பெண்கள் மேல கை வைக்கும்போதே அவன் யோசிக்கணும். அந்த தாட் வரப்பயே அவனுக்கெல்லாம் அந்த அந்த தண்டனைய பார்த்து அப்படியே உள்ள பதறணும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி வரணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சா தானேங்க. வெளிநாட்டில் கிடைக்குது. அங்கெல்லாம் தொடுறதுக்கு அவ்வளோ பயம்னா வெட்டுறாங்க, சுடுறாங்க அவ்வளோ இருக்குது. எனக்கு இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறப்போ கூட நிற்க வச்சு ஷூட் பண்ணணும். நிற்க வச்சு ஷூட் பண்ணால் 1 செகண்ட் வழியில் செத்துருவானே. அதை விட பெருசாக ஆமா. இருக்கணுன்றான். வாழ்கிற நாள்லாம் அவன் நரகமாக அந்த இருக்கணும். குழந்தை அவ்ளோ துடிச்சு, அவ்ளோ கஷ்டப்பட்டு அப்படி இறக்குமா, இப்படி. ம். அவனுக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா அவனுக்கு என்னென்ன வலி குடுக்கணும், டார்ச்சர் பண்ணணும். நரக வேதனை காமிச்சுட்டு தான் அந்த தண்டனை கூட குடுக்கணும். எனக்கு இந்த உயிரே வேணான்னு வெறுக்கணும் அவன். அப்படி இருக்கணும் தண்டனை. சும்மா அதுவும் 1 மக்கள் செகண்ட்ல முன்னாடி போயிடக்கூடாது. என்னன்னா, மக்கள் முன்னாடி அத பண்ணணும். எல்லாரும் அத பார்க்கணும். எல்லாருக்கும் அந்த பயம் வரணும். ஒருத்தன் சாவறப்ப நம்மலாம் அவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாம சிரிச்சோம், சந்தோஷப்பட்டோம்னா அதுதான் நரகம். அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்கணும். ஒருத்தன் சாவறப்ப நம்மலாம் கொண்டாடுவோம். இந்த மாதிரி ஒரு நாதாரிலாம் சாவுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பெரிய ஒருத்தன் சாவறப்ப தான் எல்லாருக்குமே இறக்கம் வரும். ஒரு இது வரும். அது கூட வரக்கூடாது அவங்க மேலன்றேன். அதெல்லாம் அவனுக்கு காட்டணும். அந்த அந்த மொத்தத்தையும் அவன் கண்ணுல பார்த்து அவனுக்கு மூளைக்குள்ள ஏறணும் அதெல்லாம். இத பார்க்கறப்ப தான் இந்த மாதிரி தப்பு செய்யணும்னு நடக்கிறவங்களுக்குலாம் நரகமா இருக்குது. இப்படியோ தண்டனை கிடைக்குமா? ஐயையோன்ட்டு அந்த பதனம், பயம் வரணும். அத நம்ம கிரியேட் பண்ணாதனால தான் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு.